ஆண்டவருடைய பிள்ளைகளே, சகரியா கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் வாய் பேசாத ஒரு ஊமையனாய் மாறப்பட்டான். ஆனா வேதம் சொல்லுது, அவருடைய பிள்ளை வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் மாற்றப்பட்டது. வெண்கல தொனி, அப்படியே ஸ்ட்ரிக்டான பிரசங்கம், அப்படிப்பட்ட ஒரு மகனை சகரியா பெற்றெடுத்தார். அப்ப நான் என்ன நம்புறேன்னா, சில காலங்களில் ஆண்டவர் ஒரு சில பாதைகளில் நம்ம நடத்துவார். அந்த பாதை நமக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆனா வேதம் சொல்லுது, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. நீங்க எந்த சூழ்நிலையில கஷ்டமா போறீங்களோ, அந்த சூழ்நிலையினுடைய கஷ்டமான பாதை முடிஞ்சு ஒரு லெகுவான பாதைக்கு நீங்க போகும்போது, இந்த பாதையில பட்ட கஷ்டம் உங்களுக்கு அதுல நன்மையா மாறும். கண்டிப்பா ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்துல ஆண்டவர் உங்களை நடத்தலாம். ஏன் ஆண்டவரே இப்படி என்ன நடத்துறீங்க, இந்த பகுதிக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்ற கேள்விகள் எல்லாம் உங்களுக்குள்ள எழும்பலாம். ஆனா ஒன்று எனக்கு தெரியும், இந்த பாதை முடிஞ்சதற்கு பிற்பாடு கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது நீங்க கடந்து போன இந்த பாதை உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம்ன்றதை கண்டிப்பா நீங்க உணர்வீங்க.